வணக்கம். ஜாமீன், போலீஸ், கைது இந்த வார்த்தைகளை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வருது இல்லையா? ஆனா பயப்பட தேவையில்ல. இத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னைக்கு நமக்கான அடிப்படை சட்ட உரிமைகளை பத்தி ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்க போறேன். சரி, ஒரு நேரடியான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்மளோட சட்ட உரிமைகளை பத்தி நமக்கு எந்த அளவுக்கு தெரியும்? பல நேரங்கள்ல இந்த விஷயங்கள் தெரியாதது தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அமையுது. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்க உரிமைகளை தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கான முதல் பாதுகாப்பு கவசம். அத உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த விளக்கத்தோட நோக்கமே. சரி, முதல்ல நாம பார்க்க போறது ஜாமீன் பத்தி. இது ஏதோ வக்கீல்கள் மட்டும் பேசுற வார்த்தை இல்லைங்க. ஒருத்தர் மேல குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவரோட சுதந்திரத்தை பாதுகாக்கிற ஒரு அடிப்படை உரிமை இது. வாங்க அத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பொதுவா ஜாமீன்ல ரெண்டு முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு, ஜாமீன்ல வெளிவரக்கூடிய குற்றங்கள். அதாவது ஒரு சாதாரண அடிதடி, சின்ன திருட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே ஜாமீன் கொடுத்துருவாங்க. ஆனா கொலை, பாலியல் வன்கொடுமை மாதிரியான ரொம்ப பெரிய தீவிரமான குற்றங்களுக்கு நீதிபதி மட்டும்தான் ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவார். அதாவது குற்றத்தோட தீவிரத்தை பொறுத்து ஜாமீன் கொடுக்கிற அதிகாரமும் மாறுபடுது. அப்போ ஒரு பெரிய கேஸ்ல நீதிபதி எப்படி இந்த முடிவை எடுப்பார்? அது சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எடுக்கிற முடிவு கிடையாது. அவர் சில ரொம்ப முக்கியமான விஷயங்களை கருத்துல எடுத்துப்பார். அதாவது நடந்த குற்றத்தோட தீவிரம் என்ன? குற்றம் சாட்டப்பட்டவர் தப்பிச்சு ஓடிடுவாரா? வெளியே விட்டா சாட்சிகளை போய் மிரட்டுவாரா? அவருக்கு ஏற்கனவே வேற குற்ற பின்னணி இருக்கா? இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டு எல்லாத்தையும் யோசிச்சு தான் ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்கறது சமூகத்துக்கு பாதுகாப்பானதா இல்லையான அவர் முடிவு செய்வார். அடுத்ததா நம்ம பார்க்க போறது காவல்துறை பத்தி. அவங்களுக்கு என்ன பவர் இருக்கு, அதை விட முக்கியமா அவங்களோட லிமிட்ஸ், அதாவது வரம்புகள் என்ன, இதை ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு வரி இருக்கு பாருங்க, இது ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம். போலீஸ் அதிகாரம் உள்ளது, ஆனால் அது சட்டத்துக்குள் தான். இதோட அர்த்தம் என்னன்னா, அவங்களுடைய அதிகாரம் வரம்பற்றது கிடையாது. அது சட்டத்தால் வரையறுக்கப்பட்டது. சட்டம்தான் அவங்களுக்கு மேலே. அப்போ போலீஸ் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? எஃப்ஐஆர் போடுறது, விசாரணை நடத்துறது, கைது செய்யறது, ஆதாரம் சேகரிக்கிறது, இதெல்லாம் அவங்களோட அதிகாரம். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்க செய்யவே கூடாத சில விஷயங்களும் இருக்கு. ஒருத்தரை அடிக்கிறதோ, சித்திரவதை பண்றதோ, மிரட்டுறதோ சட்டப்படி தப்பு. அவங்க மேல பொய் வழக்கு போடவும் அவங்களுக்கு அதிகாரம் இல்ல. அதே மாதிரி ஒருத்தர் குடும்பத்துக்கு தகவல் சொல்லாம கைது பண்றதும் சட்ட விரோதம். இதுதான் அதிகாரத்துக்கும் அத்துமீறலுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். 24. இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறும் ஒரு எண் கிடையாது. இது ஒரு முக்கியமான சட்ட பாதுகாப்பு. காவல்துறை ஒருத்தரை கைது செஞ்சா அவரை 24 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தணும். அது அவங்களோட கடமை. அந்த நேரத்தை தாண்டி நீதிபதியோட அனுமதி இல்லாம யாரையும் காவல்ல வைக்கிறதுக்கு போலீஸ்க்கு அதிகாரம் கிடையாது. சரி, இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். ஒருவேளை ஒருத்தர் கைது செய்யப்பட்டா அவரோட பாதுகாப்புக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற கவசங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். 1, எதுக்காக என்னை கைது பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. 2, நீங்க உங்க வக்கீல சந்திக்கலாம். 3, உங்க குடும்பத்துக்கோ நண்பர்களுக்கோ தகவல் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. 4, எனக்கு மெடிக்கல் செக்கப் வேணும்னு கேட்கலாம். கடைசியா நாம ஏற்கனவே பார்த்த அந்த 24 மணி நேர விதி. இந்த 5 உரிமைகளையும் யாருமே உங்களுக்கு மறுக்க முடியாது. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். சட்டத்தோட ஆட்சிங்கிறது ஒரு தராசு மாதிரி. ஒரு பக்கம் அதிகாரம், இன்னொரு பக்கம் தனி மனித சுதந்திரம். இது ரெண்டையும் சமமா வச்சு பார்க்கறது தான் நியாயம். கடைசியா இந்த ஒரு வாக்கியத்தை கேளுங்க, இது எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடும். போலீஸ் சட்டத்தின் சேவகர், மக்களின் எஜமானன் அல்ல. ஒரு ஜனநாயக நாட்டுல இதுதான் சட்டத்துக்கும் அதை செயல்படுத்துற துறைக்கும் மக்களுக்கும் இருக்கிற உறவோட அடிப்படை. அப்போ இது ரொம்ப சிம்பிளா இப்படி சொல்லலாம். ஜாமீன்கிறது தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்குது. போலீஸ் சட்டத்தை அமல்படுத்துறாங்க. இது ரெண்டும் அதனதன் வரையறைக்குள்ள சட்டப்படி செயல்படும்போதுதான் நமக்கு நியாயம் கிடைக்குது. இங்கே அதிகாரம் சுதந்திரத்தை சமன் செய்யுது. அதுதான் ஜனநாயகம். அதனால ஒன்னே ஒன்னு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நம்ம உரிமைகளை நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் நமக்கான முதல் பாதுகாப்பு. சரி, இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சட்டத்தை பத்தின உங்க பார்வை கொஞ்சம் மாறி இருக்கா? இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சான்னு சொல்லுங்க. நன்றி.